வணக்கம். நான் இறைவழி ட்ரஸ்ட் முதியோர் இல்லம் பறவையிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் ராமலட்சுமி. நான் இந்த இறைவழி ட்ரஸ்ட் முதியோர்லாம் ஒரு 1.5 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிக்கணும், ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஒரு சேவை புரியணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு முதியோர் இல்லத்தில் முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து எனக்கு நம்மளும் போய் ஒரு சேவை பண்ணணும், ஆதரவு இல்லாதவங்களுக்காக ஒரு இலவசமாக நடத்தணும்னு ஒரு எய்ம் எங்கள் அம்மா இருக்கும்போதே இருந்தது. எங்கள் அம்மா இறந்து இப்போ 3 வருஷம் ஆச்சு. அம்மா இறந்த உடனே நான் முதியோர் இல்லம் ஆரம்பிச்சிட்டேன். இந்த வயசானவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. கடவுள் அருளால நான் சீக்கிரமாகவே அதை ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. இப்போ இங்கே வயதானவங்க 15 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்திருக்காங்க. ஒரு பாட்டிக்கெல்லாம் பசங்க இருக்காங்க, பார்க்க முடியாமல் வெளியே துரத்தி விட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலிஸும் இருக்குது, வீட்டில் வச்சுக்கிற முடியாமல் இங்கே அனுப்பியிருக்காங்க. நிறைய யாரும் இல்லாத, ஆதரவு இல்லாதவங்க தான் இருக்காங்க. அவங்களே வச்சு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கோமில் பாட்டி கூட 2, 3 பேர் இறந்துட்டாங்க. அவங்களையும் நாங்கள் தான் பார்த்து இது பண்ணி காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 15 பேரை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் எங்களுக்கு முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு உதவி செய்து கொடுங்க எங்கள் முதியோர் இல்லத்துக்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து மனசு வெறுத்து தான் இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் இங்கே எல்லாரையுமே நல்லா பார்த்துக்குறோம். எங்களோட பெற்றோர்கள் மாதிரி தான் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. எங்களுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்து கொடுங்க. ரொம்ப நன்றி சார்.